ஏசாயா 23வது அதிகாரம். 1. தீருவின் பாரம். தர்ஷீஸ் கப்பல்களே, அலறுங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்தச் செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. 2. தீவுக்குடிகளே, மவுனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். 3. சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர்வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதின் வருமானமாயிருந்தது, அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. 4. சீதோனே, வெட்கப்படு, நான் இனி கற்பவேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திரக் கோட்டையான கடல்துறை சொல்லுகிறது. 5. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். 6. கரைதுறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். 7. பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களிகூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய்ச் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய்க் கொண்டுபோம். 8. கிரீடம் தரிப்பிக்கும் தீருவுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதின் வர்த்தகர் பிரபுக்களும் அதின் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. 9. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனயீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். 10. தர்ஷீசின் குமாரத்தியே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணையில்லை. 11. கர்த்தர் தமது கையைச் சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார், கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து. 12. ஒடுங்கொண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களிகூர்ந்து கொண்டிராய், எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லையென்றார். 13. கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை, அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான், அவர்கள் அதின் கோபுரங்களை உண்டாக்கி அதின் அரமனைகளை கட்டினார்கள், அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். 14. தர்ஷீஸ் கப்பல்களே, அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. 15. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்குச் சம்பவிப்பது வேசியின் பாடலுக்குச் சமானமாயிருக்கும். 16. மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தைச் சுற்றித்திரி, நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 17. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவைச் சந்திப்பார், அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியிலுள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். 18. அதின் வியாபாரமும் அதின் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாகச் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதின் வியாபாரம் அவர்களைச் சேரும். ஏசாயா 24வது அதிகாரம். 1. இதோ, கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதின் குடிகளைச் சிதறடிப்பார். 2. அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும். 3. தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. 4. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். 5. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். 6. இதினிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதின் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். 7. திராட்சரசம் துக்கங்கொண்டாடும், திராட்சச்செடி வதங்கும், மனக்களிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். 8. மேளங்களின் சந்தோஷம் ஊயும், களிகூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும், வீணையின் களிப்பு நின்றுபோம். 9. பாடலோடே திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். 10. வெறுமையாய்ப்போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்கக்கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைபட்டு கிடக்கும். 11.
திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு, எல்லாச் சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். 12 நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே, வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். 13 ஒலிவமரத்தை உலுக்கும்போதும் திராட்சப்பழங்களை அறுத்து தீரும்போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். 14 அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தினிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள். 15 ஆகையால் கர்த்தரை வெளுக்குந்திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தைச் சமுத்திரத் தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். 16 நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இளைத்து போனேன், எனக்கு ஐயோ. துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். 17 தேசத்துக் குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். 18 அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு, பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். 19 தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். 20 வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி, ஒரு குடிலைப் போல பெயர்த்து போடப்படும். அதின் பாதகம் அதின்மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்துபோம், இனி எழுந்திராது. 21 அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். 22 அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாகச் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். 23 அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஏசாயா 25வது அதிகாரம். 1 கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். 2 நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். 3 ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். 4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். 5 வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பெலவந்தரின் ஆரவாரம் தணியும். 6 சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். 7 சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றிப் போடுவார். 8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார், கர்த்தரே இதைச் சொன்னார். 9 அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். 10 கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டுப்போம். 11 நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதிசற்பனைகளையும் தாழ்த்திவிடுவார். 12 அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளித் தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். ஏசாயா 26வது அதிகாரம். 1 அக்காலத்திலே யூதாதேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். 2 சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். 3 உம்மை உறுதியாய்ப் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 4
கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். 5. அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார், அவர் தரைமட்டும் தாழ்த்தி அது மண்ணாகுமட்டும் இடிய பண்ணுவார். 6. கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். 7. நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையைச் செம்மைப்படுத்துகிறீர். 8. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் வழியிலே உமக்குக் காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. 9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மைத் தேடுகிறேன். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்துக்குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். 10. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயஞ்செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். 11. கர்த்தாவே, உமது கை ஓங்கியிருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள், ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தைக் கண்டு வெட்கப்படுவார்கள், அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். 12. கர்த்தாவே, எங்களுக்குச் சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. 13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். 14. அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள், நீர் அவர்களை விசாரித்துச் சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். 15. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். 16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேலிருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். 17. கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். 18. நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம், தேசத்தில் ஒரு இரட்சிப்பையும் செய்யமாட்டாதிருக்கிறோம், பூச்சக்கரத்துக்குடிகள் விழுகிறதுமில்லை. 19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்துக் கெம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனிபோல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். 20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகுமட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். 21. இதோ, பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தி நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார், பூமி தன் இரத்தப் பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஏசாயா 27வது அதிகாரம். 1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தை கொன்று போடுவார். 2. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சத்தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். 3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதைச் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். 4. உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முச்சடியையும் நெரிஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டுவருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்திவிடுவேன். 5. இல்லாவிட்டால் அவன் என்பெலனை பற்றிக்கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடே ஒப்புரவாவான். 6. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்துக்காய்த்து உலகத்தை பலநாள் நிரப்பும் நாட்கள் வரும். 7. அவர் அவனை அடித்தவர்களை அடித்ததுபோல இவனை அடிக்கிறாரோ? அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ? 8. தேவரீர் ஜனத்தை துரத்திவிடுகையில் மட்டாய் அதனோடே வழக்காடுகிறீர், கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கிவிடுகிறார். 9. ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளையெல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கிவிடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். 10. அரணான நகரம் அவாந்தரையாகும், அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தைப் போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும்,
கன்றுக்குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதின் தழைகளை தின்னும். 11 அதின் கொப்புகள் உலரும்போது ஒடிந்துபோம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்திவிடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இரங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். 12 அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதிமட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். 13 அக்காலத்திலே பெரிய எக்காளம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமிலுள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள்.